ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை ஜாக்கி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 15 எபிசோடு 16 20/10/2025 அன்று ஒளிபரப்பான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ வித் அப்டேட்ஸ். பிக் பாஸ் வீட்டில் நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் துஷாருக்கு அட்வைஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் துஷார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுதா, நீ அரோரா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறத தான் அப்படி சொல்கிறாங்க, அதனால் நீ புரிஞ்சு நடந்துக்கோ, நீ வந்த நோக்கத்தை விட்டுட்டு என்ன சொல்கிறது, நீ ஒரு தப்பான விஷயத்தை நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னதுமே அரோராவுக்கும் அந்த விஷயம் என்ன பண்ணுது, போய் சேருது. அதனால் அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா கதறி அழறாங்க. அது மட்டும் கிடையாது, கமருதீன் துஷாரை கூட்டும் சொல்கிறார், அரோரா ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு சரி கிடையாது, அதுக்கிட்ட பழகாத, அது எப்போ வேணாலும் டைப்பாக டைப்பாக அவங்க மாறுறாங்க, ஸோ அவங்ககிட்ட ஒரு நேர்மையே இல்லை, ஒன்றையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ அப்படின்ற ஒரு அட்வைஸையும் கமருதீன் துஷார்கிட்ட சொல்கிறார். துஷார் என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே எடுத்துன்னு போய் அரோரா கிட்ட சொல்கிறார். அரோரா அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இது, நேற்று வரையிலையும் நல்லா பேசிகிட்டு இருந்தான், இன்றைக்கி பார்த்தா திடீர்னு என்னது அவன் இந்த மாதிரி என்கிட்ட பேசவே கூடாதுன்ற மாதிரி உன்னக்கிட்ட சொல்லியிருக்கிறான். நேற்று அப்போ நேற்றுலேருந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தவன் இன்றைக்கி திடீர்னு எதிரியாக மாறுறான். அது மட்டும் கிடையாது, துஷார்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கமருதீன் சொல்கிறாரு, நீ போய் அரோரா கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நான் அவகிட்டலாம் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல, இன்னும் அரோரா கதறியே அழறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமருதீனுக்கும் நம்ம பாருவுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு. இன்றைக்கி அரோரா மீதான விமர்சனங்கள் எல்லாமே நிறைய மாறினதுக்கு கமருதீன் சொல்கிறதுக்கு பார்வதியோடைய இன்ஃப்ளூயன்ஸும் காரணம். பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக கமருதீன்கிட்ட பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுக்குறாங்க. இதில் கமருதீன் என்ன பண்ணுறாருன்னா, பார்வதி கிட்ட ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணுற லெவலுக்கு வரார். யார், கமருதீன் பார்வதி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற லெவலுக்கு வரும்போது பார்வதி சொல்கிறாங்க, நீ திடீர்னு அரோரா விட்டு வருவ, நான் உன்னை ஏற்றுக்கணும், கொஞ்ச நாள் கொடு, டைம் பார்ப்போம், இது ஒத்து வந்ததுன்னா அதை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி யார், பார்வதி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம கமருதீன் துஷார்கிட்ட சொல்லி அனுப்பவும், துஷார் போய் எல்லாத்தையும் அரோரா கிட்ட சொல்ல, அரோரா பயங்கரமான அழுகையில் இருக்கிறாங்க. ஸோ அரோரா அழுகையில் இருந்தாலும் கூட துஷார் என்ன சொல்கிறாருன்னா, 1000 பேர் 1000 சொல்லுவான், நான் உனக்காக தான் இருக்கிறேன், உனக்காக இருக்கேன்னா உங்களோட தான் நான் இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஸ்டாண்ட் வித் யூ. காரணம் என்னன்னா, ரெண்டு பேருடைய ரசனையுமே நல்லா இருக்குது, அதனால் நான் யார் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். முக்கியமாக ஹவுஸ்மேட்ஸ்லேயும் சொன்னாங்க, கமருதீனும் சொன்னார், உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், போகணும் அப்படின்ட்டு, நான் அந்த மாதிரியான விஷயத்த பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் ஒன்று அந்த வீட்டில் நடந்துச்சு. அடுத்த அப்டேட் என்னென்னா, வியன்னா கதறி அழுகை. அரோரா கதறி அழுகிற மாதிரி வியன்னாவும் கதறி அழுகை. காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவாகர் பெண்களை மதிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் எல்லா பெண்களுமே அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறார். இப்போ உதாரணத்துக்கு பிக் பாஸ் ஒரு இது சொல்கிறார், ஒரு விஷயம், அதாவது உங்கள் திறமைகளை வெளியே எடுத்துகிட்டு வரும், ஸோ ஏதாவது ஒரு ஸ்கிட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும், அதுக்கு திவாகர்கிட்ட வியன்னா சொல்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. இவர் தான் நடிப்பு ராட்சசனாச்சே, நடிப்பு அரக்கனாச்சே. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வியன்னா உனக்கெல்லாம் என்ன தெரியுன்ற மாதிரி அதை கத்தி விட்டுறாரு. அந்த கத்தி விட்டதில் அவர் அழறார். யார், வியன்னா அழுது. ஸோ வியன்னா அழுத யாருக்கு அந்த வீட்டில் பொறுக்காது, பிக் பாஸுக்கு பொறுக்காது. அப்புறம் வேறு யார் உங்களுக்கு நல்லா தெரியும், எஸ் கரெக்ட், கானா வினோத். வியன்னா அழுத கானா வினோத்துக்கு தாங்கவே முடியல. ஸோ அவர் திவாகரை ஃபுல்லாக பயங்கரமாக கத்துறாரு. ஒரு பொம்பளைகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஐடியா தானே கொடுத்தா, நீ நான் அப்படி ஒன்று நடிப்பு ப்ராக்டிஸ்னா நீ என்ன அப்படி கீழ்ச்சிட்ட போயிட்ட அப்படின்றத ரொம்ப காரசாரமான விஷயமாகவே பேசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு விஷயம் அங்கே போயிட்டுருக்குது.
இதுக்கு நடுவில் வந்து இந்த 2 பேர் சண்டை ஒரு பக்கம் போனாலும் கூட இந்த பக்கம் அரோராவுடைய அழுகை, இந்த பக்கம் வந்து வியன்னாவுடைய அழுகை, மிக முக்கியமாக திவாகருடைய அந்த ட்ரீட்மெண்ட், அதை பேசுறது, ஒரு குழுவாக இருந்து ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லையா? இல்லை இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் பெண்கள் சொல்கிறாங்க போகிறாங்கன்றதுக்காகவே திவாகர் இந்த மாதிரியான வேலைலாம் செய்வார். அதுவும் வந்து சம்டைம்ஸ் வந்து வியன்னா வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அது ஒரு பெரிய சண்டை. இன்னொரு விஷயமும் அப்டேட்டும் பிக் பாஸ் வீட்டில் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தலைவி ஆகிட்டாங்க. தலைவி ஆகிட்டு ஊற்றி பிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் பிரிங்க, யார் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்க அப்படின்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சமைக்க போகிறேன் திரும்பவும் அப்படின்போது, நீ தலைவி ஆகிட்ட, உனக்கு ஒன்று ரூம் கொடுத்தாச்சு, அப்படி இருக்கும்பொழுது தலை ரூம் தான் உனக்கு தலைவி ரூம் ஆகிடுச்சு, நீ போய் கரண்டி எடுக்கக்கூடாது, நீ எல்லாரையும் வேலை செய்யணும், வேலை செய்ய வைக்கணும், அதுதான் உன் வேலை. அதை விட்டு திரும்பவும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுக்கிறதுக்கு நான் போகிறேன்னு சொன்னால் என்னம்மா நியாயம்? உன் சிச்சுவேஷனும் உன்னுடைய விஷயமே உனக்கு புரிய மாட்டேதே, நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் பிக் பாஸ் சொல்கிறாரு. அதாவது தலை இருக்கிற ரூமுக்கு வந்து வேறு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து மாற்றுறார். இப்போ தலைவி இருக்கிற ரூம், தலை ரூமு இப்போ தலைவி ரூம் ஆயிடுச்சு, கனி ரூம் ஆயிடுச்சு, அந்த ரூமுக்கு யார் வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு தளர்வையும் ஏற்படுத்துகிறார் பிக் பாஸ். அது கனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து தூக்கம் வர வரலையுமா ஒரு அந்த பெட்டில் உட்காந்துன்னு அரட்டடிக்கலாம் இல்லையா, ஸோ அதனால் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அந்த ரூமுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சலுகையும் வழங்குகிறார். இது இந்த பக்கம் இப்படி ஒரு அப்டேட்டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து 3 ப்ரொமோ. இந்த 3 ப்ரொமோ என்னென்னா, மொதல் ப்ரொமோ தீபாவளி கொண்டாட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற இந்த 18 பேர் சம்திங், அவங்க எல்லாமே முதல் முறையாக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த 18 பேரோட வந்து கொண்டாடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே இதை மறக்கவே முடியாது. இந்த தீபாவளியை அவங்களால என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ அப்படியான ஒரு கொண்டாட்டம். அடுத்தது வந்து என்னென்னா, பைசன் படத்தில் வந்து துரு அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறாங்க. துரு பைசன் டீம்ஸ் வந்து உள்ளார போகுது, மாறி இல்லைன்னு நினைக்கிறேன், திங்க் ஸோ பைசன் டீம் வந்து பிக் பாஸ் வீட்டு உள்ளார போய் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது வந்து செகண்ட் ப்ரோமோ. தேர்ட் ப்ரோமோ எப்பயுமே திங்கட்கிழமை அப்படின்னாலே அன்றைக்கி வந்து நிச்சயமாக இது நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த நாமினேஷன் ப்ராசஸில் கூடுமானவரை எல்லாருமே அரோரா பேரை சொல்கிறாங்க, இந்த பக்கம் ஆதிரை பேரையும் சொல்கிறாங்க. ரம்யா பேரை வந்து யார் சொல்கிறாங்கன்னா, பிரவீன் அண்டு திவாகர் வந்து ரம்யா பேரை சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அரோராவுக்கு ஓரளவுக்கு வந்து எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட முக்கியமாக வந்து கெமி வந்து அரோராவை வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்பி டால் பாண்டா, பியூட்டி பாண்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே, அவங்க தொடர்ந்து வந்து அரோரா மீது குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3வது, அதான் ப்ரொமோ ஒன்றும் இன்னும் இம்ப்ரெசிவாக இல்லை. ஆனால் அப்டேட்ஸில் வந்து வியன்னாவும் அரோராவும் அழுததும், கனி வந்து தலைவியாக அவங்க ரூமில் வந்து யார் வேணாலும் போகலாம் அப்படின்றதும் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அப்டேட்டு. வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் கமருதீனும் பார்வதியும் ஒரு இன்டர்லாக்குக்கு வராங்க. பட் ஆனால் ஐ வாண்ட் டு சம்டைம்ஸ் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அது ஒரு கட்டத்தில் அப்படி நிற்கிது. அதாவது கமருதீனுக்கும் பார்வதிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த வீட்டில் வந்து நடந்தது. இதான் அப்டேட்டு. 3 ப்ரோமோவோட ரிவ்யூ சொல்லிட்டேன். திரும்பவும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. ஸோ வேறு என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.